ஒரு கதவு அடைக்கப்படும் போது அதைவிட பெரிய ஒரு வாய்ப்பு நமக்காக காத்து கொண்டிருக்கும். நம் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது நாம் முதலில் செய்வது வருத்தப்படுவதுதான். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. இந்த பொன்மொழியை விளக்கும் ஒரு சிறிய கதையை இன்று பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஊரில் கவின் என்ற இளைஞன் இருந்தான். அவன் ஒரு பெரிய நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்ற வேண்டும் என்ற கனவோடு இருந்தான். அதற்காக ஒரு பெரிய நேர்முக தேர்விற்கு தயாராகி சென்றான். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவனுக்கு அந்த வேலை கிடைக்கவில்லை. மிகவும் மனமுடைந்த கவின் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து வீட்டிற்கு திரும்பினான். அவனது சேமிப்பு பணம் எல்லாம் தீர்ந்து போனதால் அடுத்த வேலை உணவிற்கு கஷ்டப்படும் நிலை உருவானது. அவனிடம் இருந்தது ஒரு பழைய மிதிவண்டி மற்றும் சமைப்பதற்கான ஆர்வம் மட்டுமே. வேலை கிடைக்காத அந்த பிரச்சனையை நினைத்து அழுது கொண்டிருக்காமல் கவின் ஒரு முடிவெடுத்தான். தன் மிதி வண்டியிலேயே சிறிய அளவில் வீட்டு முறை உணவுகளை தயாரித்து விற்க தொடங்கினான். ஆரம்பத்தில் இது ஒரு தற்காலிக வேலையாக தெரிந்தாலும் அவனது கைமணம் அந்த பகுதி முழுவதும் பரவியது. சில மாதங்களிலேயே அவனது சிறிய மிதிவண்டி வியாபாரம் ஒரு பெரிய உணவகமாக மாறியது. இன்று அவன் பலருக்கு வேலை கொடுக்கும் ஒரு முதலாளியாக உயர்ந்து விட்டான். நண்பர்களே, கவினுக்கு அன்று அந்த வேலை கிடைத்திருந்தால் அவன் இன்று ஒரு சாதாரண ஊழியராகத்தான் இருந்திருப்பான். ஆனால் வேலை கிடைக்கவில்லை என்ற அந்த பிரச்சனை தான் அவனை ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக மாற்றிய வாய்ப்பை தந்தது. எனவே உங்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும்போது பயந்து ஓடாதீர்கள். அதை ஒரு வாய்ப்பாக பாருங்கள். ஒவ்வொரு சவாலும் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லவே வருகிறது. ஒரு கல் அடிபட்டால் தான் சிலையாகிறது. விதை மண்ணில் புதைக்கப்பட்டால் தான் மரமாகிறது. உங்கள் பிரச்சனையும் உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றவே வந்திருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.